அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, சாஃப்டான இட்லிக்கு தோசைக்கு ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் வந்து சட்னி தாங்க செய்ய போகிறேன். கத்திரிக்காய் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேனு. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாத நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கத்திரிக்காய் போட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேங்க நான். பாருங்கள், அந்த காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப்பு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம இந்த சட்னிக்கே நீங்கள் வந்து பர்டிகுலராக சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் அதோட நறுக்கி போட்டுறேன். நான் பச்சை மிளகாய் எதுக்கு கிள்ளி போடுறேன்னா, உங்களுக்கு எண்ணெயில் போட்டோடனே பட்டு பட்டுன்னு தெரிச்சு நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடுங்க. அதனால் நான் வந்து அப்படியே கிள்ளி போட்டுடலாம். ஒரு 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டாக இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன், அதை நறுக்கி சேர்த்துடலாம். ஒரு 2 பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவை 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நறுக்கி போட்டு நம்ம நல்லா வதக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வதங்கி வரணுங்க. கத்திரிக்காயெலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால வதங்கினா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்றேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்குக்கோங்க. பாருங்கள், நம்ம வதக்கினது எல்லாம் நல்லா ஆறட்டும். அதுலேயே அந்த வறுத்து வச்சுருந்து 3 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்து ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட போகிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இருக்கும் நம்ம வந்து தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே காட்டக்கூடாதுங்க. நீங்கள் தண்ணி காட்டாத இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 2 நாள் வச்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் திக்காக அரைச்சிக்கிட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தாளிப்பு தான். ஒரு சின்ன குட்டி வானலில் 1 ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்து கடுகு தப்பப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட போகிறேன் நான். நல்ல ஒரு சாஃப்டான இட்லியோடு இல்லாட்டி ஒரு பிசு பிசுன்னு தோசையோடு நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். இன்றைக்கி ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சுட்டிருக்கேன். சாஃப்டான இட்லியோடு நீங்கள் இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கூட இன்னும் 2 இட்லி இருந்தாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க. அதேமாதிரி தோசையும் ஒரு கீ ரோஸ்ட் மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி புசு புசுன்னு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான இட்லியோடு நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.